ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, கவர்மெண்ட் ஜாப்ஸ், பேங்கிங் ஜாப்ஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பேங்க் ஜாப்ஸோட டீட்டெயில்ஸோடு நான் வந்திருக்கேன். அது எந்த பேங்க்னு உங்களுக்கு தெரியும்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்கில் இப்போ வந்து கேட்டிருக்க வேக்கன்சி, அது எதை பற்றின வேக்கன்சி, எத்தனை பேர் எடுக்கிறாங்க, என்ன எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டைம் இன்றைக்கி நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு பேங்க்கோட கேரியர் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து அக்டோபர் மந்த்தே வந்து இந்த இயரோட பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்பையும் அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கான ஓப்பனிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் அது ஒவ்வொரு டைம் வரும்போதும் நான் வந்து அதுக்கான வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பாக. இப்போ இந்த வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு இவங்க வந்து 27/12 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 16/1/2025. ஓகேங்களா? இதில் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஏன்னா இன்றைக்கி 2ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் ரெண்டு நாள் ஆகிடுச்சு. 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன டெசிக்னேஷன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் நம்ம பண்ணணும். அதேமாதிரி லாஸ்ட் டேட் வந்து 16/1/2025 கரெக்ட் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ஹார்ட் காப்பியுமே நாம் வந்து இவங்களுக்கு அனுப்பவும் கூடாது, அவங்களும் எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் ஹூ aspire to join ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா as probationary ஆஃபீஸர்ஸ். இந்த டெசிக்னேஷனுக்கு தான் நாம் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நமக்கு தேவையானது ரெஜிஸ்டர்டு இமெயில். நாம் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மெயில் ஐடியும் சரி, நமக்கு மொபைல் நம்பர் அந்த நம்பரும் வேலிடான இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கால் லெட்டருக்கான இன்டர்வியூ இல்லை மெயில் ஐடி இமெயில் எப்போ ஹால் டிக்கெட்டு இது எல்லாமே நமக்கு வரும். ஸோ அதை ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதேமாரி எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன்ல, அந்த இதில் போய் இப்போ நான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டினேன்ல, அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதிலேருந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணேன். அதில் வந்து அப்ளை பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது யாருக்கெல்லாம் என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்களா, எல்லோ கலரில் காட்டியிருக்காங்க அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமெயில் நம்பர், ரெஜிஸ்டர்ட் நம்பர் இது எல்லாமே கேட்கும். பார்த்தீங்களா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா, புதுசாக பண்ணுறோமா ஸ்டேட் பேங்க் எக்ஸாமுக்கு அப்படின்னு. இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வச்சு லாகின் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக எழுதணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த டீட்டெயிலை வந்து கரெக்டான கொடுங்க. எந்த நம்பருக்கு கொடுக்கணுமோ அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அந்த கால் லெட்டர் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்துமே ஹார்ட் காப்பியில் வராது, ஒன்லி இமெயில் மட்டும்தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வேலிடான இமெயில் வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துக்கோங்க. மொபைலும் சரி, இமெயில் ஐடியும் சரி. இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம பண்ணணும். இப்போ இதில் டெஸ்ட் வந்து 3 பேஸில் நடக்க போகுது. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பேஸ் 2 மெயின் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஷார்ட் பண்ண பிறகு தான் பேஸ் 3 எக்ஸாம் என்னென்ன இருக்குன்னா, சைக்கோமெட்ரிக் ஸ்டேட், குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் முடித்தா தான் நம்ம வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேங்க்குக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. எப்போ வேணால் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், எந்த ஸ்டேஜாக இருந்தாலும். அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெயின் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் பேஸ் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்போ அந்த டைமில் கூட அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் வந்து உங்களுக்கு மெயினான திங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
மற்றபடி எல்லாமே அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. கேஸ் எதுவும் அது கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம அப்ளை பண்ணுறது தான். இது பேங்கிங் செக்டாருங்கிறதுனால ஒன்றுமே அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எனி சர்க்கிள். அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண பிறகு எக்ஸாமினேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி சொல்லியிருக்காங்க. த பேங்க் ரிசர்வ் ஆஃப் ரைட் ஆஃப் அலாட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ப்ரொபோசரி ஆஃபீஸர் டு எனி ஆஃப் தி சர்க்கிள் ஆஃபீஸர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி பேங்க்கு தான் வந்து அதை இது பண்ணணுமா. அவங்க எந்த சர்க்கிளில் வேணால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே சர்க்கிளில் இருக்கிறது வேணால் அவங்க ஃபஸ்ட்டு போடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட ஒர்க்கு ஆர்கனைசேஷன் இதை பொறுத்து தான் வந்து ரெக்வஸ்ட் ஆஃப் அலாட்மெண்ட்டு போஸ்டிங்கு ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே பேங்க்கு எடுக்கிற முடிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு முக்கியமான இது என்னென்னா இங்கே பாருங்கள் டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாகவே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் யாருக்கு டோட்டல் ரெகுலர் வேக்கன்சி 586, டோட்டலாக 600 வேக்கன்சிஸ். அதில் வந்து யாருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 87, எஸ்டிக்கு 43, ஓபிசிக்கு 158, இடபிள்யூஎஸ்க்கு 58, அன்ரிசர்வ்டுக்கு 240, சரியா 240, டோட்டலாக 584. பேக்லாக் வேக்கன்சி வந்து எஸ்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, அது 14. டோட்டலாக 600 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மட்டும் 600 வேக்கன்சி ஆஸ் ப்ரொபோஷனல் ஆஃபீஸராக அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு. ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து 16/01/2025 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. நம்ம எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டே கரெக்டான டீட்டெயில் கொடுத்துடணும். ஏன்னா எது பண்ணிட்டாலுமே நம்ம மாடிஃபிகேஷன் அடுத்தது பண்ண முடியாது. அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதே மற்ற எக்ஸாம்ஸாக இருந்தால் நமக்கு வந்து கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட்டு அதுதான். அதேமாதிரி ப்ரிலிமினரி கால் லெட்டர் அவங்க வந்து February 25 வந்து 3rd இல்லைனா 4th வீக்கில் வந்து ப்ரிலிமினரி கால் லெட்டர், தட் மீன்ஸ் ஹால் டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 and 15th March 25 ரெண்டு டேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்குது. நமக்கு எந்த டேட்டில் வருது அப்படிங்கிறது நமக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதேமாதிரி ரிசல்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் வீக் ஏப்ரலில் ப்ரிலிமினரி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வீக்லேயே வந்து மெயின் எக்ஸாமினேஷன் லெட்டர் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைன் மெயின் எக்ஸாமும் வந்து ஏப்ரல்லேருந்து மே இல்லை 2 இதுக்குள்ளே நடக்கலாம். அதேமாதிரி மே ஜூனுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் டவுன்லோடு எக்ஸாம் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து 2026 அதுக்குள்ளே போயிடணும். ப்ரிலிமினரி ட்ரைனிங் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கூட அவங்க கொடுக்குறாங்க February 25க்குள்ளே. எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா வந்து உங்களுக்கு பாருங்கள், ஏஜ் லிமிட் வந்து as of 1/4/24 இது ஏஜ் லிமிட், நாட் பிலோ 21 years அண்ட் நாட் above 30 years. 1/4/2024 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். 20 yearsக்கு கீழே இருக்கக்கூடாது, 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாராக இருக்குன்னா ஓபிசிக்கு நான் கிரீமி லேயர் அந்த இதில் வந்து 3 வருஷம் எக்ஸஸாக இருக்கலாம், 30லேருந்து 33 வரைக்கும் இருக்கலாம். அதேமாதிரி ஸ்கெடியூல் கேஸ்ட்லேருந்து 5 வருஷம் எக்ஸசன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 30லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது மற்றபடி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து டோட்டலாக 10 வருஷம், ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி அன்ரிசர்வ்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் 10 வருஷம் 13 வருஷம் 45 வருஷம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க அப்படி அந்த இது நம்ம இருக்க வரோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நல்ல ஒரு டிகிரி நம்ம வச்சுருக்கணும். தட் மீன்ஸ் யூஜி. அதில் வந்து நீங்கள் வந்து அதிலே சொல்லியிருக்காங்க இல்லை ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுகிறவங்க கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கூட அது எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். Those who are in the final year semester of their graduation may also previously condition that if called for interview அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மார்க் பர்சன்டேஜ் பாருங்கள் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. த ஃப்ராக்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் அக்னோர்டு
will be treated as less than 60%. இந்த மாதிரி 60%க்குள்ளே இருக்கணும் இந்த இது கேட்டகரி உங்களுக்கு. அதேமாதிரி இது வந்து லோ விஷன், ஹியரிங் சொல்லியிருந்தேன்ல, டிசபிலிட்டிஸுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் போட்டுருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா கேட்டகரி இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்டிங் கேட்டகரி நேம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட கேட்டகரி வந்து நீங்கள் இந்த மென்ஷனில் தான் பண்ணணும். SN 01 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்ளை பண்ணும்போது இது முக்கியமாக கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா அவங்க கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கோட் வச்சு தான் அவங்க வந்து நமக்கு வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அவங்க ரிசர்வேஷன்லேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துருங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பேஸ் 3 3 பேஸில் நடக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேஸில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனபிலிட்டி, டோட்டலாக 100 மார்க்ஸ். டியூரேஷன் வந்து 20 1 ஹவரில் இது நடக்கும். செகண்ட் கிரிட்டேரியா மெயின் எக்ஸாமினேஷன் வந்து aggregate marks scored in the preliminary examination. There will be no sectional cut-off. பட் cut-off கிடையாது. இதிலிருந்து அக்ரிகேட் பண்ண மார்க் வச்சு கேண்டிடேட்ஸ் நம்பரிங்கில் வந்து எத்தனை இதுக்கு இருக்காங்களோ அதுலேருந்து 10 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக இப்போ 100க்கு 10 பேர் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் நடக்கணும். அப்ஜெக்டிவ் டெஸ்ட் 200 மார்க்குக்கு இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் அண்ட் கம்ப்யூட்டிவ் ஆப்டிடியூட் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் the duration of objective test is 3 hours. It's consisted of 4 sections of total 200 marks. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது மார்க் போட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் லவரேஷன், எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். டோட்டலாக வந்து மேக்ஸிமம் மார்க், நம்பர் ஆஃப் கொஷின், மேக்ஸிமம் மார்க் இது 200 மார்க். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், கம்யூனிகேஷன் ஸ்கில், இமெயில்ஸ், ரிப்போர்ட், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ப்ரீசியஸ் ரைட்டிங். அதுக்கு வந்து 50 மார்க் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னா நம்ம வந்து டைப் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எப்படி இமெயில் சென்ட் பண்ணுவோம், எப்படி ரிப்போர்ட் கொடுக்கறது, சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு அதுக்கான நாம் எப்படி ரிப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த இதில். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் இதில் எப்படி யார் பாஸ் ஆகுறாங்கன்னு எடுத்து தான் அடுத்த பேஸ் தேர்டுக்கு போவாங்க. அதில் மேக்ஸிமம் மார்க்கு குரூப் எக்ஸசைஸ் 20, இன்டர்வியூ 30, டோட்டலாக 50 மார்க். இதெல்லாம் 3மே பேஸ் பண்ணி தான் இதில் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் 3 டைம்ஸ் 3ல் 1 பங்கு அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நம்பரிங் எடுப்பாங்க. 10ல் 3 பேர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கடைசியாக வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சு டோட்டல் மார்க் வந்து மெயின் எக்ஸாமுக்கும் டோட்டலாக 300 மார்க். நம்ம நார்மலைஸ்டு மார்க் வந்து டோட்டலாக 100. இது எல்லாத்துலேயுமே சேர்த்து நீங்கள் 100 மார்க் எடுக்கணும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து போடுவாங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு வந்து டீட்டெயில் இங்கேயே இருக்குது பாருங்கள். உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது கீழே சென்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கிறது டென்டேட்டிவ் லிஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் ப்ரிலிமினரிக்கு. மெயின் எக்ஸாம் சென்டர் இங்கே 3ல் மட்டும்தான் இருக்குது. எங்கள் தமிழ்நாடு, சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3ல் மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரியில் நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் எக்ஸாமுக்கு அந்த 3 சென்டர் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கான டீட்டெயில். 15 பேஜுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்குது, அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னு, என்ன டவுட்டு, எந்த மாதிரி டவுட்டு, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில் அப்ளை பண்ணுறதுல அப்படிங்கிறதுல ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன் இது லிஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.